இப்பொழுது கூட நம்ம ஜான் த பேப்டிஸ்டை குறித்து நம்ம பார்க்க போறோம். யோவான் ஸ்நானை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 11, 13, 14 வசனத்தை நம்ம எடுத்தோம்னா, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. யோவான் வந்துட்டு அவர் வருகிறவராகிய எலியா இவர்தான் சொல்லி இயேசு யோவானை பற்றி இங்க சொல்றாரு. அடுத்த வசனம் பார்த்தோம்னா யோவான் 1:23 எடுத்தோம்னா, கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றார். யோவான் என்ன சொல்றாருன்னா, என்னை பற்றி வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் நான் தான் சொல்லி இங்க ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கிறோம். ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது. ஒண்ணு வருகிறவனாகிய எலியா இவன் தான் சொல்லி இயேசு சொல்றாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் நான் தான் என்று சொல்லப்படுகிறது. யோவான் வருவார் என்றும் எலியா மீண்டுமாக வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எலியா தான் இவர்னு சொல்லி இயேசு சொல்றாரு. இப்படிப்பட்ட பெரிய அழைப்புள்ள ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவருடைய பிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம்னா, சக்கரியா ஒரு பிரீஸ்ட். அவருக்கும் எலிசபெத்னு சொன்ன ஒருத்தவங்களுக்கு, எலிசபெத் மலடியா இருந்தாங்க. அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை தான் இந்த யோவான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவரோட வளர்ப்பை நம்ம பார்த்தோம்னா, அவர் வனாந்தரத்துல தான் வளர்ந்தார்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். லூக்கா 1:80 அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ யோவான் உலகத்துல வாழாம, அவர் உலக காரியத்துல இல்லாம, அவர் வனாந்தரத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வாழ்க்கையில தான் அவர் வாழ்ந்திருப்பாரு. அவருடைய உணவு பார்த்தோம்னா வெட்டிக்கிளியும் காட்டு தேனும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய உடை பார்த்தோம்னா ஒட்டகத்தினுடைய தோல்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தை விட்டு வாழ்கிற ஒரு மனுஷனாகத்தான் அவர் இருந்திருக்காரு. ஆனாலும் நம்ம இங்க ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அவர் தேவனோடு கூட நல்ல ஒரு உறவுல இருந்திருக்கிறாரு. யோவான் 1:29 நம்ம வாசிச்சோம்னா, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ இவருக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்திருக்கு. அங்க அவர் வனாந்தரத்துல வாழ்ந்திருந்தாலும் தேவனோடு கூட ஒரு உறவை வச்சிருந்திருக்கிறாரு. யாரு மெசியானும் பரிசுத்த ஆவியானவர் மேல அவர் தான் வருகிறாரு, பாவங்களை மன்னிக்கிறவர் அவர்தான் சொல்லி இங்க யோவான் இயேசுவை பற்றி சொல்றாரு. அப்ப இவருக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு அவர் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல நம்ம பார்க்க முடியுது. அப்ப நம்மளும் இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தேவனோடு கூட நல்ல ஒரு உறவில் இருக்கும்பொழுது, இயேசுவோடு கூட நம்ம இருக்கும்போது இயேசப்பா நம்மளுக்கும் வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கும் அவர் வெளிப்படுத்துவார்னு சொல்லி இதுல இருந்து நம்ம பார்க்க முடியும். யோவான் இயேசுவை மற்றவர்களுக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற ஒருத்தரா தான் அவர் அங்க இருந்திருக்கிறாரு. மெசியா யாருன்னு சொல்லி அவர் எல்லா ஜனங்களுக்கும் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. யோவானுடைய கீழ்ப்படிதல் பற்றி நம்ம பார்த்தோம்னா, மத்தேயு 3:15 யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. இங்க பார்த்தோம்னா இயேசு சொல்றாரு, இல்ல நான் எடுக்கணும். அவருடைய பேச்சை யோவான் கேட்கிறாரு. அப்படி இயேசுக்கு ஞானஸ்தானம் அவர் கொடுக்கிறாரு. யோவான் இங்க என்ன சொல்றாருன்னா, தண்ணீராலே நான் ஞானஸ்தானம் கொடுக்க போறேன், அக்னினால ஞானஸ்தானம் கொடுக்க ஒருவர் வருவாரு, அவர் தான் நியாயாதிபதின்னு சொல்லிட்டு இயேசுவை பற்றி இங்க அவரு சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்த்தோம்னா யோவான் ஒரு இடத்துல பார்த்தோம்னா அவர் எளிமையான ஒரு மனுஷன்னு சொல்லி இங்க யோவான் 3:30 நம்ம வாசிக்க முடியும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்னு சொல்லிட்டு அவர் இங்க சொல்றாரு. யோவான் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும்னு சொல்றாரு. நம்மளுடைய காரியங்கள் நம்ம சிறுகும் போது, கிறிஸ்துவனுடைய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில பெருகும் போது நம்மளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமா வெற்றியாய்தான் வரும்னு சொல்லி நம்ம இதுல
இடத்துல பார்க்க முடியும். யோவான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துல வந்தாரு. அவர் உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறாரு. அதனால நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்னா கூட அவர் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து மார்க் 6:18 பார்த்தோம்னா, யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்து கொள்வது நியாயமல்லதென்று சொன்னது நிமித்தமும் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஹல்லேலூயா. ஏரோதிடத்துல அவர் விரோதமாக அவர் பேசுறாரு, அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்போ அவனை பிடிச்சு அவங்க அடைச்சு அவன் தலை கட் பண்ணி கொலை கூட செஞ்சு ஒரு கொடூரமான கொலை தான் அவருக்கு நடந்திருக்கு. ஆனாலும் அங்க யோவான் வந்துட்டு இந்த உலகத்துல வந்தது இயேசுவை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ண, இயேசு பற்றி எல்லார் இடத்துல சொல்றதுக்காகத்தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் வாழ்க்கையை பார்த்தோம்னா அவர் பிறப்பே ஒரு எழுதப்பட்டு இருக்கிறது, ஆல்ரெடி அதில் எழுதப்பட்டு இருக்கிறது யோவானுடைய பிறப்பை பற்றி, எலியாவினுடைய மறுபிறப்புன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றவர்களுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் அவர் இங்கே வந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது அநேகர் அங்கே வந்து மனம் திரும்பியிருக்காங்க. பரிசேயஸ், சதிசேயஸ், அப்புறம் வந்து டாக்ஸ் கலெக்டர், பாவிகள் எல்லாரும் அந்த இடத்துல வந்துட்டு இவர் சொல்றதை கேட்டு மனம் திரும்பி இருக்காங்க. இயேசு ஒரு இடத்துல கூட சொல்றாரு, லூக்கா 7:28 பார்த்தோம்னா, ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் தானே பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லைன்னு சொல்லி இங்க சொல்றதை நம்ம இயேசு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாக தான் இந்த யோவான் இருந்தார். அவ்வளோ உண்மையுள்ளவராய் அவர் இங்கே இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து அவருடைய ஏசப்பாவுடைய திட்டம் என்னவோ அது வந்து இங்கே செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர் போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளும் தேவனோடு கூட இருக்கிற உறவு, நம்ம எங்கே இருந்தாலும் எவ்வளோ பிஸியான ஒரு லைஃப்பில் நம்ம இருந்தாலும் தேவனோடு கூட நம்ம சஞ்சரிக்கணும். நம்ம தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். மற்றவங்களை குறித்தெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம்னா மற்றவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி மற்றவங்களை பற்றி நம்ம கண்டுக்காம நம்ம தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது சிரிப்பாக இருக்கும். ஆனாலும் நம்ம யோவான்ஸ்தானை போல தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவனோடு கூட நல்ல ஒரு உறவு நம்ம எப்பொழுதுமே வைக்கணும். நம்ம ஜெபத்தோடு கூட அவரோடு கூட நம்ம அவருடைய வசனத்தை மனசில் தியானித்து நடக்கும்போது அவரோடு கூட நம்மளும் நல்ல ஒரு உறவில் இருப்போம். அப்போ அவர் நம்ம கிட்ட பேசுவார். யோவான் கிட்ட நிறைய விஷயத்தை வெளிப்படுத்த போல நம்மளிடத்திலையும் சொப்பனத்தின் வழியாக இந்த நாட்டில் இந்த தேசத்துல நடக்கிற காரியங்களா இருந்தாலும், நம்ம குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், சபையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே அவர் சொப்பனத்துல காட்டுவார். அப்ப நம்மளுக்கு அதுக்காக ஜெபிக்க முடியும். அதனால நம்ம தேவனோடு கூட நல்ல ஒரு உறவுல இருக்கும்படியா இந்த வசனத்துபடியா நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த நேரத்துல கூட அப்பா எங்களோடு கூட நீங்க பேசுனீங்களே, உமக்கு கொடான கூட நன்றி செலுத்திக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனத்தின்படியாக அப்பா நடக்கிற பிள்ளைகளா எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஏசப்பா. அப்பா ஜான் த பேப்டிஸ்ட் எப்படி அப்பா ஆண்டவரே பவர்ஃபுல்லாக இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ, அப்ப எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ உங்களை பற்றி, அதே போல எங்களையும் அப்பா வல்லமையா நீங்க எழுப்புங்க அப்பா. அநேகர் மத்தியில் உண்மை பற்றி நாங்க சொல்லணும், எங்க குடும்பங்களில் உண்மை பற்றி சொல்லணும். அப்ப உம்மோடு கூட இருக்கிற அந்த நல்ல உறவு அப்ப எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்காக நாங்க ஜீவிக்க இந்த வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் நாங்க ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோமே அப்பா. அப்பா எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் கணவரை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களையும் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் அப்போ உமக்கு ஆண்டவரே உமக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாய்
அப்ப ஆண்டவரே உம்மோடு கூட இருக்க, அப்போ உம்மோடு கூட செலவிட, அப்ப எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அப்ப ஆண்டவரே நீங்க பெருகவும் அப்ப நாங்க சிறுகவும் ஆண்டவரே வேண்டுமப்பா. அப்ப உம்முடைய கிருபை இருந்தால் மாத்திரமே அப்ப எங்கனால ஆண்டவரே முடியும். அப்ப எங்களை ஒவ்வொருவரையும் அப்ப இந்த நேரத்துல நீங்க ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசு ரட்சகங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.